செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் பல்வேறு இடங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கும்பலிடமிருந்து 1 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இணை ஆணையர் சேஷசாயி தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான மாட்டுத் தொழுவம் அருகே கஞ்சா விற்ற முத்துக்குமார், எபினேசர் ஆகிய 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1.25 கிலோ அளவிற்கு கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதேபோல் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அருகே கஞ்சா விற்றுக் கொண்டிருந்த 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் கஞ்சா விற்பனை கும்பலுக்கு தலைவனாக செயல்பட்ட மஸ்தான் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். மஸ்தானை பிடிக்க துணை ஆணையர் சரவணன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தேடி வருவதாக சேஷசாயி தெரிவித்தார். திருவல்லிக்கேணி காவல் மாவட்டத்தில் அவர் டெப்டி கமிஷனர் திரு சரவணன் அவர்கள் தலைமையில் நேற்று இரவு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதன் அடிப்படையில் ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஜோங்கிற ஜோசப், சாந்தி, இவன் பேர் என்ன, எபினேசர் அண்டு 1 மோர் பர்சன் முத்து. இந்த 4 பேரை பிடிச்சிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு ஆள் மஸ்தான் அப்படின்ற ஒரு ஆளை பிடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சிருக்கிறாரு. இதற்கிடையே செங்கல்பட்டு பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனை செய்த வாலிபர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருக்கோவிலூர் அருகே பள்ளி ஆசிரியர்கள் இல்லாததை கண்டித்து மாணவ மாணவியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருக்கோவிலூரை அடுத்த மணக்கப்பம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் தற்போது 7 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளதால் மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் மேல்நிலை வகுப்பில் பயிலும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆசிரியர்கள் இல்லாததை கண்டித்து மாணவர்கள் இன்று பள்ளியை புறக்கணித்துவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்களுக்கு இது வரைக்கும் 2 மாசம் ஆச்சு ஸ்கூல் திறந்து, எந்த படமும் எடுத்ததே இல்லைங்க சார். 2 மாசமா நாங்க கேட்கற டைம் எல்லாம் அடுத்த மாசம் வருவாங்க, 1ஆம் தேதி வருவாங்க, திங்கட்கிழமை வருவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க சார். எங்க வீட்டுல வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாங்க சார். இங்கேயும் டீச்சர் சார் எல்லாம் நாங்க எப்படி சார் படிக்கிறது, மேல நாங்க எப்படி பாஸ் பண்ண முடியும் சார்? இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினரிடம் மாணவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த காவல்துறை அதிகாரிகள் மாணவர்களை விரட்டியடிக்க முயற்சி செய்தனர். தொடர்ந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து பள்ளி மாணவ மாணவியர்கள் கலைந்து சென்றனர். மாணவர்களின் இந்த போராட்டத்தில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் விழுப்புரம் அருகே கல்லூரி மாணவர்கள் திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கெங்கராம்பாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ஜெயச்சந்திரன் மாணவர்களை தரக்குறைவாக பேசியதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவர்களின் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர்கள் சாலை மறியலை கைவிட்டு கல்லூரிக்குள் சென்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டையில் மாவட்ட செயலாளர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கேப்டன் பிறந்த நாளின் போது மேற்கொள்ள வேண்டிய நலத்திட்ட பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் புதுக்கோட்டைக்கு வருகை புரியும் கேப்டன் விஜயகாந்திற்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் திருப்பூரில் தேமுதிக செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் தொழிற்சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கேப்டன் பிறந்த நாளன்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்வது குறித்த ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் மாநில தொழிற்சங்க பொருளாளர் முஜிபுர் ரஹ்மான், துணை செயலாளர்கள் ஈஸ்வரன், சவுந்தரபாண்டியன் மற்றும் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்களுக்காக மக்கள் பணி மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க திருப்பூருக்கு வருகை புரியும் கேப்டன் விஜயகாந்திற்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் திருப்பூர், கோவை, ஈரோடு, நீலகிரி மாவட்ட கழக நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் நாமக்கல்லில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட செயலாளருமான சம்பத்குமார் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்திற்கு சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராஜமாணிக்கம் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுவது குறித்தும் கேப்டனுக்கு வரவேற்பு அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது.
கூட்டத்திற்கு மாநில மாணவர் அணி துணை செயலாளர் மகேஸ்வரன் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட கல்லல் ஊராட்சியில் பேருந்து நிலையம் இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கல்லல் ஒன்றியத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இவற்றின் மையப்பகுதியாக விளங்கும் கல்லலுக்கு காரைக்குடி, இளையான்குடி, தேவக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான பேருந்துகள் வந்து செல்கின்றன. ஆனால் திறந்தவெளி நிலையமாகவே கல்லல் பேருந்து நிலையம் உள்ளதால் இங்கு வந்து செல்லும் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் தார் சாலை கூட போடாமல் அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் அலட்சியத்துடன் செயல்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பேருந்து நிலையம் தனியார் இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட அந்த பகுதி மக்கள் எந்த கட்டுமான பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இருப்பதால் இந்த இடம் பேருந்து நிலையம் போலவே தெரியவில்லை என்று பள்ளி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கல்லல்ல இது பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் வசதியே இல்லை. அப்புறம் ரோடு வந்து கரடு முருடாக இருக்குது. அப்புறம் இது மழை வந்தால் ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த பகுதியில் பேருந்து நிலையம் அமைத்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கல்லல் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லல் பகுதி மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் தொகுதிக்கு உட்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் அருகே பிள்ளையார் கோவில் கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டிய போது சுவாமி சிலை கண்டெடுக்கப்பட்டது. அங்குள்ள திருவண்ணாமலையை அடுத்த காரையூரில் அகத்தீஸ்வரர் கோவில் உள்ளது. அந்த கோவில் அருகே பிள்ளையார் கோவில் ஒன்று புதிதாக கட்டுவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக அஸ்திவாரம் தோண்டிய போது சோமஸ்கந்தர் உருவம் பொறித்த சுமார் 2 அடி உயர ஐம்பொன் சிலை மண்ணில் புதைந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சுவாமி சிலைக்கு கிராம மக்கள் பாலாபிஷேகம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து நாகை வட்டாட்சியரின் அறிவுரைப்படி அந்த சிலை தொல்பொருள் ஆய்வு மையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குளித்தலை அருகே பாசன வாய்க்காலிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடாததை கண்டித்து பொதுப்பணித்துறையை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் பாசன வாய்க்கால் வழியாக காவிரி உபரி நீரை பெற்று விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். மேலும் ஆண்டுதோறும் தூர்வாறுதல் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக 20 முதல் 25 நாட்கள் வரை பாசன நீர் நிறுத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பாசன நீர் நிறுத்தப்பட்டு 45 நாட்களுக்கு மேலாகியும் தண்ணீர் திறந்து விடப்படாததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விவசாய பயிர்கள் காய்ந்து போய்விட்டதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பொதுப்பணித்துறையினர் எந்த தகவலையும் சரியாக கூறாததால் விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உங்களால் முடிஞ்ச என்ன பார்த்து நாங்கள் வச்சுக்க விவசாயிகள் இதை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். சாப்பாட்டுக்கு இல்லை ஒரு மேரேஜ் பண்ணோம்னா அந்த வாழைக்காய் கிழக்க வெட்டி இது மாதிரி வச்சு இது மாதிரி நாங்கள் பண்ணாலுக்கு இந்த நேரத்தில் எங்களை சூசைட் பண்ணுற அளவுக்கு இந்த ஆட்சி எங்களை வந்து நாங்கள் அறிவுப்படுத்திட்டு இருக்கோம். குளித்தலை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாப்பா சுந்தரம் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தனது நிலத்திற்கு மட்டும் தடையின்றி நீர்ப்பாசனம் பெற்று வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ஒருவர் 37 நாடுகளிலிருந்து 10,000 விதமான தீப்பெட்டி லேபிள்களை சேகரித்து சாதனை படைத்துள்ளார். பல்வேறு நாடுகளின் நாணயங்கள், தபால் தலைகள் மற்றும் கலைப்பொருட்களை சேகரித்து சாதனை புரிவது என்பதில் சிலர் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல மத்திய பிரதேச மாநில தலைநகர் போபால் நகரை சேர்ந்த சுனில் பட் என்பவர் தீப்பெட்டி லேபிள்களை சேகரிக்கும் புதுவிதமான சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அவருக்கு யூனிக் நிறுவனம் சாதனையாளர் சான்றிதழ் வழங்கியுள்ளது. ஆங்கிலத்தில் முதல் எழுத்தான ஏ முதல் கடைசி எழுத்தான இசட் வரை அந்த தீப்பெட்டி லேபிள்களை வரிசைப்படுத்தி அடுக்கி பார்வையாளர்களை பார்ப்பதற்காக காட்சிக்கு வைத்துள்ளார். அவர் கடந்த 30 ஆண்டுகளாக 37 நாடுகளிலிருந்து 10,000 விதமான தீப்பெட்டி லேபிள்களை சேகரித்துள்ளார். இந்தியாவை ஆட்சி செய்த இங்கிலாந்து நாட்டின் ஈஸ்ட் இந்திய கம்பெனியினரின் வெள்ளையர் ஆட்சி காலம் மற்றும் 2வது உலகப் போர் நிகழ்ந்த காலத்தில் தீப்பெட்டி லேபிள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையிடம் சுருண்டது இந்திய அணி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.